வணக்கம். நாம் இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் நடைபெற தருணத்தில் இருக்கோம். இந்த 2016 மே மாதம் எலெக்ஷன் நடக்க தேதி வச்சுருக்காங்க. மே 19 ரிசல்ட் தெரிய போகுது. இதில் ஒரு முக்கியமான இது பார்த்தோம்னா 1947 ஆகஸ்ட் 17 நம்ம இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுமேட்டு 1950 ஜனவரி 26 குடியரசு நாடாக அறிவிச்சது அப்புறமேட்டு பல தேர்தல் நடந்திருக்குங்க. அப்ப இருந்த காலகட்டங்கள் சுதந்திரத்துக்கு உண்டான நம்ம இந்த வேட்கை அது சார்ந்து அப்ப இருந்தது தேர்தல்லாம். அதுக்கப்புறம் வர வர பிராந்திய மொழிகள் பிராந்தியத்தில் இருக்கிற நடப்பு நிகழ்ச்சியில வச்சு முன்னிறுத்தி அந்தந்த ஏரியாவில் நிறைய கட்சிகள் தன்னை முன்னெடுத்து கொண்டு வெற்றிகள் பெற்றன. அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியா லெவலில் நம்ம மற்ற நேரத்தில் பார்த்தோம். இப்போ நம்ம நடக்கிறது தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்ததுனால இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம். என்ன மாதிரி நம்ம அணுகணும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம்னா அந்த காலகட்டத்தில் இருந்தது தேசியம் சார்ந்ததாக இருந்த பிரச்சனைகள். அதற்கப்புறம் மாநில வாரியாக பிராந்திய வாரியாக ஏற்பட்ட பிரச்சனை வந்தது. இப்போ நம்ம இருக்கிறது நம்ம சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 69 ஆண்டுகள் ஆனது. நம்ம இன்னும் அதே அந்த காலத்துல பேசினா அதே பிரச்சனைகளை தான் திருப்பியும் இப்பவும் பேசிட்டு பல கட்சிகள் தன்னை நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு வெட்கக்கேடு என்னன்னு பார்த்தோம்னா இதை சொல்ற அத்தனை கட்சியுமே ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்து திருப்பி தேர்தலில் தோத்து மறுபடியும் நடந்த தேர்தலில் ஜெயிச்சு திருப்பி நடந்த தேர்தலில் தோத்து இப்படி இருந்தது கட்சிகள் தான். ஸோ இது நம்ம என்ன பார்க்குதுன்னா மக்களாகிய நாம சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குது, நமக்கு உணர்த்துது. அதாவது இப்போ இருக்கிற பெரிய பெரிய கட்சியில் தேர்தல் அறிக்கையும் சரி, ஜாதி கட்சியினர் தன்னுடைய அறிக்கையும் சரி, இதெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் ஏழைகளுக்கு ஒரு வேளைக்கு உணவு. அப்ப இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச இத்தனை வருஷமா இவங்க எல்லாம் ஆட்சியில் இருந்தப்போ என்ன செஞ்சாங்க? எந்த ஆட்சி என்ன செஞ்சாங்க? அப்ப ஏழைகள் எல்லாம் புதுசா பிறந்து வந்தாங்களா? இது இப்படி இருக்கிற கட்டத்துல இந்தியாவில இருந்துதான் அதிக அளவில் பணங்கள் வெளிநாட்டுல பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கசப்பான உண்மையை நம்ம இங்க கவனத்துல கொள்ளணும். ஆக ஒரு பக்கம் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கிறதும், ஒரு பக்கம் பணத்தை வெளிநாடுகளையும் மற்ற இடத்துல பதுக்கி வைக்கிறது இதுவும் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா அந்த மேம்பாடு நம்ம பொருளாதார வளர்ச்சின்றது சரியாக நிர்ணயிக்கப்படவில்லை, சரியாக எல்லாருக்கும் சென்றடையவில்லை. இதுதான் உண்மை. இப்போ நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இத்தனை காலம் ஆட்சியில் இருந்தது 1947 அப்புறமேட்டு 62 அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு வந்த பல தமிழக முதலமைச்சர்கள் தங்களையும் தங்களை சார்ந்த கட்சியையும் குடும்ப உறுப்பினர்களும் இவர்களுக்கு உண்டான வளர்ச்சியிலும் மிகவும் கவனமாக கொண்டாடுவதைய வேறு எதுவும் பெருசாக நடக்கவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான், ஒரு சின்ன காலங்கள் மட்டும்தான் நடந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி பின்னோக்கி நம்ம போனோம் அப்படின்னா காமராஜர் காலத்திற்கு நடந்த தமிழ்நாட்டுக்கு உண்டான வளர்ச்சிகளுக்கு அப்புறமேட்டு எதுவும் சொல்லும் வழியாக இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. காமராஜர் காலத்துல நமக்கு குடிநீருக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படின்ற மாதிரி உண்ண உணவுக்கு உண்டான வசதிகளையும் அதற்கு உண்டான திட்டங்களையும் அவர் காலத்தில் செய்யப்பட்டது. இது அப்போ ரூலிங் பண்ண காங்கிரஸ் கட்சியாக நடந்துவிட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்ததும்
காமராஜர் அடுத்து ஆட்சி செய்து ஒரு காங்கிரஸ் கட்சி 10 போன்ற தமிழக முதலமைச்சர்களும் அந்த மாதிரியான முக்கியமான செயல்கள் செய்தார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் காமராஜர் என்ன செய்தார்? மிக அருமையாக திட்டம் போட்டு இவர் படிக்காதவர்கள் இருந்தாலும் தனது அறிவுத்திறனால் ஆட்சியில் இருந்த அதிகாரிகளை தன்னோட அறிவுத்திறமையால் அவர்களுக்கே சில புதிய புதிய திட்டங்களை வகுத்து கொடுத்து ஏன் இப்படி செய்ய மாட்டேன், இது ஏன் செய்ய வேணான்றேன் அப்படின்னு கேட்டு அவரெல்லாம் செஞ்சார். உதாரணத்துக்கு சொன்னால் நிறையா இருக்கு. டேம்லாம் அவர் காலத்துல தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் எந்த டேம் நம்ம கட்டியிருக்கோம் வந்து தமிழ்நாட்டில்? எந்த ஆட்சி வந்து டேமை கட்டிச்சு? எதுவுமே நடக்கலை. ஆக இப்போ நம்ம என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நம்ம தேர்ந்தெடுக்க போகிற அது கட்சியோ இல்லை அமைப்போ எதுவோ, ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்க போகிற நிர்வாகம் எப்படி இருக்கணும்? நமக்கு உணவுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் உணவுனா எப்படி கிடைக்கும்? நீர் எப்படி வரும்? மழை பெய்யணும். மழை எப்படி வரணும்? காடு இருக்கணும். காடுனா என்ன பண்ணணும்? இருக்கிற நிலவளத்தில் எங்கெங்கெல்லாம் காடுகளை வளர்த்தணும், எந்தெந்த இடத்துலாம் வந்து மழை நீர் ஆதாரங்கள் சேமிக்கிற இடங்கள் அப்படின்றது மழை நீர் கேட்காச்சு. அதாவது ஒரு ஆறு 36 இடத்துல அதுக்குண்டான காடு வளங்கள் இருந்தால் தான் அந்த இடத்துல பெய்கிற மழை நம்ம வாய்க்கால உற்பத்தி ஆகி காவாய உற்பத்தி ஆகி அது வந்து ஆறாக கலந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் செய்து எந்த கட்சி செய்தோ அந்த கட்சிக்கு தான் நம்மளுடைய ஓட்டை நம்ம வந்து செலுத்தணும். ஏன்னா இது வந்து நம்மளோட முடிந்து போகிற காரியம் இல்லை. நாம் நல்லா இருக்கணும், நம்ம இடம் சுகாதாரமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை சுகாதாரமாக இருக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னா இதை நம்ம செஞ்சாகணும். இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்ததிகள், நமக்கு அடுத்து வர நம்ம மக்கள், நமக்கு அடுத்து வர மகன் அதுக்கு அடுத்து வர நம்ம பேரன் பேத்திகள், கொள்ளு பேரன் பேத்திகள், இப்படி நம்ம வம்சத்துக்கு பூராகும் நல்லா நடக்கணும். அப்படின்னா இத்தனை காலம் அரசியல் வாய் வெட்டுக்காக எல்லாம் சொல்லிட்டு நான் ஆட்சியை பிடிச்சிட்டு இருந்தது கட்சிகளை நம்ம நிராகரிச்சுட்டு யார் செயல்பாடாக யார் நமக்கு வேண்டி உண்மை செய்வாங்களோ அவங்கள தான் நம்ம பார்க்கணும். ஓகே.